Hi friends, Assalamu alaikum. Welcome to Farani's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கு Farani's kitchenல சிக்கன் சாண்ட்விச் ஒன்று எப்படி செய்கிறேன்றதை காட்ட போகிறேன். வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்றதை பார்ப்போம். இந்த சாண்ட்விச்சை செஞ்சு கொள்றதுக்கு நான் கொச்சிக்காத்தூள் எடுத்துக்கிறேன், மஞ்சத்தூள், கோழி, பான், ஆயில், பட்டர், மிளகுத்தூள், வெங்காயம், உப்பு, garlic, corn, பச்சை கலர் பெல் பெப்பர், மஞ்சள் கலர் பெல் பெப்பர், ஸ்லைஸ் சீஸ், மயோனீஸ், லைமோல், இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க நாங்கள் இப்போ இந்த சாண்ட்விச் எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் எங்களோட சிக்கனை மேரினேட் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதுக்கு நான் பேனோட அடுப்பில் வச்சு எங்களோட பேன் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் நான் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் நான் 1 டீஸ்பூன் கொச்சிக்காத்தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன், 250 கிராம் எடுத்து அதை கொஞ்சம் அவிச்சு அதை சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நான் இதை குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கே நான் லைம் ஜூஸ் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இப்போ எங்களோட சிக்கன் எடுத்துகிட்டு எங்களோட சிக்கன் ஃப்ரை பண்ணி கொண்ட பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் பட்டரையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட பட்டரும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி கொண்டு வரப்போக்கில் நான் ஒரு காய் வெங்காயம் எடுத்து அதை சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வசங்கி கொண்டு வரப்போக்கில் அதுக்கு நான் 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கே விளங்குதாய்க்கும் எங்கிட்ட வெங்காயம் இப்போ நல்லா வசங்கி கொண்டு வருவது. இப்படி வெங்காயம் நல்லா வசங்கி கொண்டு வரப்போக்கில் நான் அதுக்கு க்ரீனும் எல்லோவும் பெல் பெப்பர் எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதிலே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நான் இதுக்கு உப்பு கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கே நான் பாயில் பண்ணி கொண்ட கோன் எடுத்துக்கிறேன் 1 கப். அதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு எங்களோட மேரினேட் பண்ணி கொண்ட சிக்கனையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சிக்கன் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதுக்கே நான் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடியாக ஒன்றுமேனு நினைக்கிறதா இருந்தால் நீங்கள் மிளகுத்தூள் கொஞ்சம் கூடியாக போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் குறையணுமேனு நினைக்கிறேன்டா மிளகுத்தூள் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நான் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 2 நிமிஷத்துக்கு போகிறோம். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி செஞ்சு கொண்டு எங்கள்கிட்ட சிக்கன் மிக்ஸினை நான் பவுல் ஒன்றில் போட்டுக்கொள்கிறேன். பவுலில் போட்டுக்கொண்டு எங்கள்கிட்ட சிக்கன் மிக்ஸினுக்கு நான் மயோனீஸ் 5 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மயோனீஸையும் போட்டு இதை கொஞ்சம் நல்லா மயோனீஸோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு மயோனீஸ் கொஞ்சம் கூட போட்டால் நல்லமென்று நினைக்கிறேன்டா நீங்கள் மயோனீஸ் கொஞ்சம் கூடியாக போட்டுக்கோங்க. மயோனீஸ் போட்ட மட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இதை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஃபஸ்ட்டுக்கு நான் எங்களோட பாண்டை சைட்னாலே கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி எங்களோட எல்லா பானையும் சைட் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி நான் சைட் கட் பண்ணி கொண்ட பானில் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் செஞ்சு கொண்ட சிக்கன் ஃபில்லிங்கால் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நான் எங்களோட சாண்ட்விச்சை செஞ்சு கொள்கிறேன். நான் இப்படி செஞ்சுட்டு எங்களோட சாண்ட்விச்சை ரெண்டுக்கு வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது இப்போ நாங்கள் ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்ச சிக்கன் சாண்ட்விச். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். நான் இந்த சாண்ட்விச்சை இன்னொரு மெத்தட்லேயும் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டுக்கு நான் எங்களோட பான் ஸ்லைஸ் ரெண்டுக்கு மேலாலேயும் பட்டர் கொஞ்சம் பூசிக்கொள்கிறேன். இப்போ நான் சிக்கன் சீஸி சாண்ட்விச் ஒன்று செய்கிற மாதிரி காட்ட போகிறேன். இதில் சீஸ் வச்சு செய்கிறதுனால சின்னவங்களும் நல்லா விருப்பமாக தின்னுவாங்க. இது சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்டியான சாண்ட்விச் ஒன்று மட்டும் இல்லை, இது ஈஸியாகவும் செஞ்சு கொள்கிறதுக்கு இயலும். இப்படி பட்டர் பூசிக்கொண்டு எங்களோட பானுக்கு மேலே நான் சிக்கன் ஃபில்லிங்லேயும் கொஞ்சம் வச்சுக்கொள்கிறேன். இப்படி எங்களோட சிக்கன் ஃபில்லிங்க்கு மேலே நான் ஸ்லைஸ் சீஸ் ஒன்று வச்சு மற்ற ஸ்லைஸ் பானால் மூடிக்கொள்கிறேன். இப்படி மூடிட்டு நான் இதுக்கு மேலால் கொஞ்சம் பட்டர் பூசிக்கொள்கிறேன். நான் இப்போ எங்களோட கிரில் பேன் ஒன்று அடுப்பில் வச்சு எங்களோட பேன் ஹீட்டாக போக்கலை அதுக்கு நான் எங்களோட பானில் பட்டர் பூசின சைடை இந்த பேனுக்கு மேலே வச்சு டோஸ்ட் பண்ணிக்கொள்ள போகிறேன். நான் பானுக்கு மேலாலேயும் பட்டர் கொஞ்சம் பூசி ரெண்டு சைடையும் திருப்பி திருப்பி டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்படி பானை திருப்பி மற்ற சைடையும் டோஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். இதே மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள இயலுமாகும். இப்படி டோஸ்ட் பண்ணிக்கொண்டு எங்களோட பானை நான் நடுவால் ரெண்டுக்கு வெட்டிக்கொள்கிறேன். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட சிக்கன் சீஸி சாண்ட்விச். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி செஞ்ச சிக்கன் சாண்ட்விச் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.